உங்கள் மோகனா 29/8/2025 வெள்ளிக்கிழமை வெள்ளி மலர். அனிகா சுரேந்திரன், இந்த பாருங்க, அனிகா சுரேந்திரன் பார்த்தீங்களா? இவங்க வந்து விசுவாசம் படத்தில் வந்து அஜித் அவர்களுக்கு வந்து பொண்ணா வந்து நடிப்பாங்க. நல்லா நடிச்சிருந்தாங்க. பார்க்கலாமா? சினிமாவை தாண்டி என் மனது எங்கும் அலைப்பாயவில்லை. அனிகா சுரேந்திரன். நானும் ரவுடிதான், மிருதன், விசுவாசம், மாமனிதன், பிடி ஸ்டார், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் போன்ற பல படங்களில் நடித்துள்ளார். சமீபத்தில் திரைக்கு வந்த இந்திரா படத்திலும் அனிகாவின் நடிப்பு பேசப்பட்டது. அனிகா தனது திரைப்பயணம் குறித்து பகிர்ந்து கொண்டதாவது, சிறு வயதிலேயே மாடலிங் துறையில் நுழைந்த நான் அதன் வழியே சினிமாவுக்கும் வந்தேன். குழந்தையாக நான் வந்தபோது இருந்த சினிமாவுக்கும் இப்போதைய சினிமாவுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. சினிமா நிறைய மாறிவிட்டது, என் வளர்ச்சி அடைந்து விட்டது என்று தான் சொல்ல முடியும். கமர்ஷியல் படங்கள் தாண்டி யதார்த்தமான படங்களும் வரிசை காட்டி வருகின்றன. இப்போது நான் கதாநாயகி ஆகிவிட்டேன். நான் சினிமாவின் சரியான பாதையில் செல்வதாக உணர்கிறேன். ரசிகர்கள் என்னை கதாநாயகியாக ஏற்றுக்கொண்டதிலும் பெரும் மகிழ்ச்சி. என்னை பொறுத்தவரை என்னை நோக்கி வரும் விமர்சனங்களை ஏற்கிறேன். சரியான விமர்சனங்களை ஏற்பேன். என்னை மாற்றிக்கொள்வேன். நடிப்பை மெருகேற்ற தேவையான முயற்சிகளை செய்து வருகிறேன். நான் சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாகவே நினைக்கிறேன். சினிமாவில் நம்பிக்கையோடு பயணித்து வருகிறேன், அவ்வளவுதான். ரசிகர்கள் என்னை சின்ன நயன்தாரா என்று அழைக்கும் பொழுது உண்மையிலேயே பூரித்து போகிறேன். நயன்தாரா சாதாரண நடிகையா? அவர் ஒரு லெஜண்ட். அவருடன் என்னை ஒப்பிடுகிறார்கள் என்பதை எனக்கு பெருமை. இது பெரிய விஷயமும் கூட. பொதுவாக எனக்கு பட்டங்கள் மீது நம்பிக்கை இல்லை. ஆனால் ரசிகர்கள் அப்படி கூப்பிடும் பொழுது பூரித்து போகிறேன். இன்னும் சொல்ல போனால் மகிழ்ச்சியாக அந்த சுகத்தை அனுபவிக்கிறேன் என்றே சொல்லலாம். பூரிக்காதீங்க, பூரிச்சு மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா நயன்தாரா அக்காவையும் உங்களையும் சண்டையில் கோத்து விடுறாங்க ரசிகர்கள். வேண்டாம், பூரிக்காதீங்க. இதை நயன்தாரா அக்கா கேட்டாங்கன்னா ஐயோ அப்படின்வாங்க. ஐயோன்னு சொல்ல மாட்டாங்க, நல்லவங்க தான். இருந்தாலும் உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையே சண்டை மூட்டி விடுகிறார்கள். நடிக்கும் கதாபாத்திரங்களில் நல்ல பெயர் எடுத்தாலே போதும் என்ற மனநிலை தான் எனக்குண்டு. மற்றபடி இந்த எந்த கதாபாத்திரங்கள் அந்த கதாபாத்திரங்கள் என்றெல்லாம், அதாவது இந்த கதாபாத்திரங்கள் அந்த கதாபாத்திரங்கள் என்றெல்லாம் நான் ஆசைப்படுவது கிடையாது. எனக்கேற்ற எல்லா கதாநாயகர்களும் நடிக்க ஆசை. நல்ல காதல் படங்களை நடிக்கவும் கொள்ள ஆசை உண்டு. அந்த வேலை எல்லை மீறினால் எல்லா காட்சிகளிலும் நடிப்பேன். எல்லை மீறாமல், அதாவது காதல் படங்களில் நடிக்கவும் கொள்ள ஆசை. அதே வேளை எல்லை மீறாமல் எல்லா காட்சிகளிலும், கரெக்டாக பாருங்க, எல்லை மீறாமல் எல்லா காட்சிகளிலும் நடிப்பேன். கதைக்கு தேவை என்ற பட்சத்தில் சில காட்சிகளில் ரிஸ்க் எடுக்கலாம், அவ்வளவுதான். சினிமா கனவுடன் யார் வந்தாலும் கடின உழைப்பையும் நம்பிக்கையும் மனதில் வைத்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். எதுவும் எங்கே உடனடியாக கிடைத்து விடாது. பொறுமையாக இருந்தால் தான் எதையும் சாதிக்கவும். நடிப்பை தாண்டி இப்போது வரை என் மனது எங்கும் அலைப்பாயவில்லை. நான் யாரையும் போட்டியாக நினைக்கவில்லை அப்படின்னு வந்து அனிகா சுரேந்திரன் சொல்லிட்டுக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, சினிமா துளிகள். நிபந்தனைகளை தளர்த்திய நடிகை. சீனியர் ஹீரோக்களுடன் ஜோடியாக நடிக்க மாட்டேன் என்று கூடிய ஐஸ் நடிகைக்கு சொல்லிக்கொள்ளும் படியாக பட வாய்ப்புகள் வரவில்லை. தெலுங்கு பக்கம் சென்றும் கதவு திறக்கப்படவில்லை. இதனால் மீண்டும் தமிழ் சினிமாவுக்கு வந்த அவர் தற்போது தனது நிபந்தனைகளை தகர்த்தி உள்ளாராம். சீனியர் நடிகர்கள் என்றாலும் பரவாயில்லை என்று கொஞ்சம் கெஞ்சாத குறையாக வாய்ப்புகளை பிடிக்கப் போகிறாராம் அந்த 35 வயது நடிகை. அந்த படத்தில் தமனாவா? ராகினி MMS என்ற படம் கடந்த 2011ஆம் ஆண்டு வெளியானது. இதன் 2ஆம் பாகம் 2014இல் வந்தது. இந்த படங்களில் சன்னி லியோன் எல்லை மீறி கவர்ச்சி காட்டி நடித்தது சர்ச்சையானது. இந்த நிலையில் ராகினி MMS படத்தின் 3ஆம் பாகத்தில் நடிகை தமனா நடிக்கப் போவதாகவும் இது த்ரில்லர் கதைகளம் என்று கூறப்படுகிறது. இப்படத்தின் படப்பிடிப்பு இந்த ஆண்டு இறுதியில் தொடங்க போகிறார்களாம். முருங்கைக்காய் பரிசால் அதிர்ச்சி. எப்போதுமே திறந்த மனதுடன் வீடியோக்கள் வெளியிட்டு வரும் அந்த இருட்டு அறை நடிகைக்கு நிகழ்ச்சியில் ஒரு ரசிகர் முருங்கைக்காய்களை
பரிசாக கொடுக்க அதிர்ச்சி அடைந்து போனாராம். இதை என்னிடம் கொடுக்கிறீர்கள் என்று கேட்க அந்த ரசிகர் ஏதோ சொல்ல நடிகைக்கு கோபம் கொப்பளித்து விட்டதாம். அந்த பரீட்சை கோபம் கொப்பளித்து வந்து விட்டதாம். அந்த அந்த பரிசை அங்கேயே வீசி விட்டு சென்று விட்டாராம். அப்படி என்ன அந்த ரசிகர் சொல்லி இருப்பார் தெரியல, எனக்கு தெரியாதுங்க, அவங்கள தாங்க கேட்கணும். இந்த பாருங்க, பரிசை கொடுக்க அதிர்ச்சி அடைந்து போனாராம். இதை ஏன் என்னிடம் கொடுக்கிறீர்கள் என்று கேட்க அந்த ரசிகர் ஏதோ சொல்ல நடிகைக்கு கோபம் கொப்பளித்து விட்டதாம். அந்த பரிசை அங்கேயே வீசி விட்டு சென்று விட்டாராம். அப்படி என்ன அந்த ரசிகர் சொல்லி இருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கேள்வி. அடுத்தது பாருங்க, இப்போது வேண்டாமே. லப்பர் பந்து படத்தில் நடித்து பேசப்பட்ட நடிகை ஸ்வாசிகா பெத்தி திரைப்படத்தில் ராம் சரணுக்கு அம்மாவாக நடிக்க தன்னை கேட்டதாகவும் அதற்கு தான் மறுத்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகும் படம் என்றாலும் இப்போது எனக்கு ராம் சரண் அம்மாவாக நடிக்க வேண்டிய அவசியமில்லை என்கிறார் 33 வயதாகும் சுவாசிகா. அடுத்தது பாருங்க, அசோக் செல்வனின் பாதுகாப்பில் மிர்னா மேனனுக்கு கவலை இல்லையாம். படம் 18 மைல்ஸ். பிரதீப் ரங்கநாதனை உடும்பு பிடியாக பிடித்து கொண்டார் கீர்த்தி ஷெட்டி. படம் LIK. நட்சத்திர ஓட்டலில் சர்வாதிகாரி மேனேஜர் ACM சினிமாஸ் சார்பில் சூரியகலா சந்திரமூர்த்தி தயாரித்துள்ள படத்துக்கு ரூம் பாய் என்று வெளியிடப்பட்டுள்ளது. நிகில் கதாநாயகனாக அறிமுகமாகிறார். கதாநாயகியாக ஹர்ஷா நடிக்கிறார். இமான் அண்ணாச்சி, பிர்லா போஸ், சாதனா, கவிதா விஜயன், கற்பகம் உள்பட பலர் நடித்துள்ள இந்த படத்தை கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியுள்ளார். ஜெகன் ராய் படத்தின் முதல் பார்வையை விஜய் சேதுபதி அவர்கள் வெளியிட்டார். ஒளிப்பதிவு சி பாரதிராஜன், இசை வேலன் சகாதேவன். ஜெகன் ராயன் கூறுகையில், இது ஃபேமிலி சென்டிமெண்ட் கலந்த த்ரில்லர் கதை. ஒரு நட்சத்திர ஓட்டலில் ரூம் பாய்களை அடிமைகளைப் போல மேலே வாங்கும் சர்வாதிகாரி மேனேஜர் திடீரென்று மர்மமாக இறந்து போகிறார். அதே வேளை அருகேயுள்ள ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் கண்காணிப்பாளர் ஒருவர் மாயமாகிறார். இந்த சம்பவங்களுக்கு நாயகன் மற்றும் அவரது நண்பர்களும் என்ன தொடர்பு என்பதை பரபரப்பான சிறு கதையில் சொல்லி இருக்கிறாராம். இறுதிக்கட்ட பயணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. படம் ரிலீஸ் ஆகும் என்றார். இதை பாருங்க, இந்த சம்பவங்களுக்கு நாயகன் மற்றும் அவரது நண்பர்களும் என்ன தொடர்பு என்பதை பரபரப்பான திரைக்கதையில் சொல்லி இருக்கிறாராம். இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. விரைவில் படம் ரிலீஸுக்கு வருகிறது என்றார். அடுத்தது பாருங்க, சிவகார்த்திகேயனுடன் கூட்டணி அமைந்ததில் ருக்மணி வசந்துக்கு நெஞ்சமெல்லாம் பூரிப்பானதாம். படம் மதராசி.